ஹாய் குட்டீஸ். ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு பெரிய ஊர். அந்த ஊரில் ஒரு சத்தியவான்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, ரொம்ப வறுமையில் இருக்கிறாரு, ரொம்ப புவர் அவர் ஆனால் என்னென்னா அவர் ஒரு பசுமாடு வளர்க்குறாரு. ஒரு பசுமாடு ஒரு கண்ணுக்குட்டியும் தான் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் எவ்வளோதான் வறுமையில் இருந்தாலும் எப்படியாவது அந்த பசுமாட்டுக்கு புல் கொண்டு போட்டுருவார், தண்ணி கொடுத்துருவார். அதனால் அந்த பசுமாடு ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துச்சு. ரொம்ப ஹெல்த்தியாக நல்லா குண்டு குண்டுன்னு ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துச்சு பசுமாடு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கண்ணுக்குட்டி நல்லா இருக்கும்ல. கண்ணுக்குட்டி ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது இந்த கண்ணுக்குட்டி. இதை ஒரு திருடை பார்த்துக்கிட்டே இருக்கான். எப்படியாவது இந்த பசுமாட்டையும் கண்ணுக்குட்டியும் நம்ம திருடிட்டு போகணுன்னு அது மேலே ஒரு கண்ணாகவே இருக்கான். ஒரு நாள் என்ன பண்ணுறான், பெரிய கயர் எடுத்துட்டு வர்றான், திருடுறதுக்கு வர்றாரு. ராத்திரி நேரத்தில் திருட வர்றாரு. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய உருவம் டொமார்னு நிற்கிது முன்னாடி. நல்ல பெரிய உருவம், ரொம்ப ஹைட்டு, பல்லெல்லாம் கோரப்பல்லு மாதிரி நீட்டமாக கோரப்பல், கண்ணெல்லாம் சிகப்பா அப்படியே ரெட்டு கலரில், கண்ணெல்லாம் பயங்கரமாக, செம்பட்டை முடி வச்சு, பெரிய பெரிய கை, பெரிய பெரிய கால், அவ்வளோ பெரிய ஒரு உருவம் டொம்முன்னு நிற்கிது. பார்த்த உடனே திருடனுக்கு எப்படி இருக்கும்? திருடனுக்கு படப்படன்னு வருது, கை காலெல்லாம் நடுங்குது. அவனுக்கு நடுக்கிட்டு இருந்தாலும் வெளியே பயத்தை காமிக்காம, யார் நீ அப்படின்னு கேட்குறான். உடனே அது சொல்லுது, நான் என்னைய பார்த்து நீ யார் என்ன கேட்குற? நான் பெரிய ராட்சசன், மனுஷங்களெல்லாம் முழுங்குறவன் நான். என்ன பார்த்து யார் நீ கேட்குற? நீ யார் அப்படின்னு இந்த ராட்சசன் கேட்குறான். நான் ஒரு திருடன். இந்த ஊரில் சத்தியவான ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் மாட்டையும் கண்ணுக்குட்டியும் திருட போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்த ராட்சசன், ஓ சத்தியவான் அவரா? அவர் ரொம்ப நல்ல மனுஷனாச்சே, ரொம்ப தெய்வ பக்தியான ஒரு மனுஷனாச்சே. நான் கூட அவரை முழுங்கலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். சரி வா போகலாம் ரெண்டு பேரும்னு திருடனையும் கூட்டிகிட்டு போகுது இந்த ராட்சசன். திருடனும் ராட்சசன் ரெண்டு பேரும் போகிறாங்க வீட்டுக்கு. போனால் ஊரே அமைதியாக இருக்குது. ஏன்னா நைட் நேரம் அமைதியாக இருக்குது. அப்போ ராட்சசன் சொல்கிறாரு, இங்கே பாரு, முதல்ல நான் சத்தியவான முழுங்கிடுறேன், அதுக்கப்புறம் நீ இந்த பசுமாட்டையும் கண்ணுக்குட்டியும் இழுத்துட்டு போ அப்படின்னு ராட்சசன் சொல்கிறார். திருடன் சொல்கிறான், அதெல்லாம் கிடையாது. நீ முழுங்கும்போது அவர் முழிச்சு கத்திட்டாருன்னு வச்சுக்கோ, இந்த ஊர் மக்கள்லாம் வெளியே வந்துடுவாங்க. அப்புறம் நான் எப்படி திருடிட்டு போகிறது பசுமாட்டையும் கண்ணுக்குட்டியும்? அதனால முதல்ல நான் எடுத்துகிட்டு போயிடுறேன், திருடிட்டு போயிடுறேன், அதுக்கப்புறம் நீ முழுகிக்கோ அப்படின்னு சொல்கிறான் திருடன். நேரம் ஆச்சரியம் சொல்கிறான், அதெல்லாம் கிடையாது. நீ மாட்டை பிடிச்சி இழுக்கும் போது அது அம்மா அப்படி கத்துதுன்னு வச்சுக்கோ, அந்த சத்தியவான் முழிச்சுக்குவார். அப்புறம் நான் எப்படி முழுங்க முடியும் அப்படின்னு ராட்சசன் கேட்குறேன். இப்படியே ரெண்டு பேருக்குள்ள மாறி 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 ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ரெண்டு பேரும். இந்த சத்தத்தில் சத்தியவான் முடிச்சிட்டார். முடிச்சு பார்த்தா நேராக திருடனை தான் பார்க்குறாரு. அப்படியே திருடன் சொல்கிறான், இங்கே பாரு, உனைய முழுங்க ராட்சசன் வந்திருக்கான், உனைய முழுங்க போகிறான் அப்படின்னு ராட்சசனை காமிக்கிறான். ஏன்னா இவர் ஏற்கனவே ரொம்ப சாமி பக்தி உள்ளவர், ரொம்ப நேர்மையானவர், உண்மையானவர். அவருக்குன்னு ஒரு பவர் இருக்கும்ல. கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணுறார். ப்ரேயர் பண்ணுறதை பார்த்தோன்னே ராட்சசன் ஓடியே போயிட்டான். குட்டு ஒரே ஓட்டம் ஓடிட்டான். ராட்சசன் ஓடிட்டான். இவர் என்ன பண்ணுறாரு, நல்ல ஒரு பெரிய கட்டை, களின்னு சொல்லுவாங்க, நல்ல ஸ்ட்ராங்கான கட்டை எடுத்து திருடனை அடின்னு அடித்து அவனு வழி தங்க மாட்டாமல் ஓடியோ போயிட்டான் திருடன். சத்தியவான் தானும் தப்பிச்சிட்டாரு, தன்னோட பசுமாட்டையும் கண்ணுக்குட்டியும் காப்பாற்றிட்டாரு. என்னென்னா வந்த வேலையை விட்டுட்டு ரெண்டு பேர் நின்று ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க பாரு, விவாதம். ஆர்கியூ பண்ணிட்டு என்ன பண்ணலாம், நீ இதை செய்யலாம், நீ இதை, நான் தான் பெருசு, நீ தான் பெருசுன்னு பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல. இதுதான் உங்களுக்கு அந்த சத்தியமான ஒன்றும் பண்ண முடியல. அந்த ஆர்கியூமெண்ட் அது ரொம்ப ஒரு தேவையில்லாத விஷயம். அது நிறைய பேர்கிட்ட இருக்கும் அந்த விவாதம், ஆர்கியூமெண்ட்டு. ஒன்றுமே அவங்க பக்கம் எதுவுமே இருக்காது, ஆனால் ரொம்ப அறிவாளிய மாதிரி பேசிட்டு ஆர்கியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது ஒரு சாமர்த்தியசாலின்னு காமிக்கிறதுக்காக வேண்டி. ஆனால் அதில் 10 பைசா பிரோஜனம் இருக்காது. ஆனால் அந்த ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரெண்டு பேரும் ஆர்கியூட் பண்ணதில் அவர் பொழைச்சிக்கிட்டார் சத்தியவான்.
அவருக்கு என்னென்னா ஒரு தெய்வ நம்பிக்கை, அவற்றுக்க உண்மை நேர்மை இதெல்லாம் சேர்த்து அவரை காப்பாற்றிடுது அவரை. சரியா? ஆச்சு உங்களுக்கு. நாளைக்கு இதே மாதிரி ஒரு குட்டி கதையோடு வரேன்.